வெற்றி யோகத்தை பெறும் ராஜயோகத்தை நெருங்கிவிட்டாய். என் பிள்ளையே, உன் மனம் நொறுங்கும்படியான செயல்கள் எல்லாம் நடந்து அரங்கேறி முடிந்துவிட்டது. மஞ்சள் அலங்காரத்தோடு என் தங்க பிள்ளையை சந்திக்க வந்திருக்கின்றேன். நீ கேட்டதையும் கேட்காததையும் இனி நான் அலசி ஆராய்ந்து பார்த்து உனக்கான சுபகாரியத்தை உன் ஆணைப்படி நடத்தித்தர நான் வந்திருக்கின்றேன். தாழ்வு மனப்பான்மைக்கு எக்காரணம் கொண்டும் இடம் கொடுத்து விடாதே. உன்னுள் இருக்கும் திறமையை அது மறைத்துவிடும். உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? உன்னை தேடி வந்த என்னை இந்த முறையும் உதாசீனப்படுத்திக் கொள்ளாதே. நீ எந்த நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று கோயில் கோயிலாக குளம் குளமாக ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த இடத்தை அறிந்துவிட்ட பிறகும் நான் உனக்கு தராமல் இருப்பேனா? எல்லா உறவுகளையும் வெளிப்படுத்தி நீ உனக்கான வெற்றி பாதையை பெற முடியாமல் இப்பொழுது பரிதவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும் அமைதி காக்கப் போவதில்லை. உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அமைதிதான். இந்த அமைதியை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ மறுத்து விடாதே. நிச்சயிக்கப்பட்ட வெற்றி உனக்கானதாக இருக்கும் போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வலியையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்துவிட்ட பிறகும் உனக்கானதை நான் எப்படி தங்கமே கொடுக்காமல் இருப்பேன்? வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவமும் புதிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அந்த அனுபவமானது உனக்கு நல்லதாக நல்விதமாக தந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நோக்கியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மோசமான அனுபவம் கிடைத்து விட்டதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அதிலும் உன்னை பக்குவப்படுத்திக்கொள். யார் ஒருவர் உன்னை விட்டு சென்றார்களோ, யார் ஒருவர் உன்னை வெற்று காகிதம் என்று நினைத்தார்களோ அத்தனை பேரையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிலையை உருவாக்கத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன். மனதில் ஏற்படும் காயங்களை தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாயே என்று என் கண்முன்னே என் பிள்ளைகள் அழுது கொண்டு இருக்கும் நிலையை எல்லாம் தாண்டி விட்டார்கள். ஏனென்றால் உனக்கான வெற்றி பயணத்தில் நீ உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு வந்து இருக்கும் போது இந்த கடினமான பாதையும் நீ கடந்து எளிதாகத்தான் வரப்போகிறாய். இந்த தாயின் விருப்பப்படி உனக்கு ஒவ்வொரு திருப்பத்திலும் வெற்றி யோகத்தையும் ராஜயோகத்தையும் அள்ளித்தர நான் வந்து இருக்கின்றேன். வாழ்க்கையின் நியாயமான கடமையை கூட நிறைவேற்றுவதற்கு இங்கு என்னென்னமோ நடந்து கொண்டு இருக்கின்றதே. நேர்மறையாக சிந்திக்கும் என் எண்ணத்தை கூட சிதைக்க இங்கு யாரோ ஒருவர் வந்து கொண்டு இருக்கின்றாரே என்று உன் முயற்சியை பார்த்து நீ இங்கு தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. எல்லாம் நடக்கத்தான் செய்யும், எல்லாம் கடக்கத்தான் செய்யும். காலம் கடந்த பின் அதை நிறைவேற்றும் நிலை வரும்போது சர்வ நிச்சயமாக இந்த வாராகி உன்னோடு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். உன் மனம் படும் வேதனை நான் அறியாமல் இல்லை. வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் உனக்கு வெற்றியை தருவதென்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகு இந்த காயத்தை நினைத்தும் கஷ்டத்தை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையான உறவு சில விஷயத்தில் நம்மை ஏமாற்றி விடும் போதெல்லாம் நம் மனம் எவ்வளவு வலித்து கொண்டு இருக்கும் என்று நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை கடந்துவிட்டு போனவர்களோ நம்மிலை உணர்வார்கள். அதை கடக்காத சில பேரோ இதுவெல்லாம் சகஜந்தானே என்று நம்மிலை புரியாமல் அங்கு ஏதேதோ வாய்க்கு வந்தபடி சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற செயல்கள் அத்துணையும் நான் அறிந்ததுதான். யார் மீதேனும் வெறுப்பை காட்டிவிட்டால் நம் மனம் தாங்காது போல் அல்லவா? ஆனால் மற்றவர்கள் அப்படி எண்ணுவது இல்லையே என்று நீ நினைத்து கொள்ளாதே. எதுவுமே இங்கு மாறிவிடப் போவதில்லை. மாறாக நாம் கடந்து சென்று விடத்தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. நடப்பது நடக்கட்டும். இந்த தாய் நிர்ணயித்தபடித்தான் முடிவை நமக்கு தரப்போகிறாள். நிச்சயமாக இறுதியில் நல்ல காரியத்தையும் சுப காரியத்தையும் நடத்தி தர வந்திருக்கும் போது வெற்றி நமக்கானதாக இருக்கும் போது நாம் எதற்காகவும் கலங்கவே வேண்டாம் என்பதில் தெளிவாகவே இரு. நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டால் உன் பாதையை நீ அடைந்து விடலாம். துணிச்சல் என்பது வெற்றியின் அடையாளம்தான். அந்த துணிச்சலை நீ விட்டு கொடுக்காமல் உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டு இருந்தால் நிச்சயம் உனக்கான பாதையில் நீ தெளிவாகவே இருந்து கொண்டு இருக்கலாம். துன்பத்தை உணராத வரையிலும்
நாம் வழிகளை உணராத முடியாது. வழிகளை உணராத வரையிலும் நமக்கு என்ன தேவை என்பதை மறந்து விடுவோம். இங்கு மறுத்து கொள்வதற்கு என்ன இருக்கின்றது? தோல்விகளின் தைரியமாக ஏற்றுக்கொள் என் தங்கமே. உனக்கான சரியான திட்டம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. தயக்கமின்றி தாமதமின்றி உன் முடிவை நீ எடுக்க அங்கு உன் நேரத்தை சரியாக பயன்படுத்தி விட்டாலே போதும். நிச்சயம் நீ உனக்கான வெற்றியை அடைந்து விடுவாய். எத்தனை எத்தனை சோகங்கள் என்று நீ நினைத்து கொள்ளாதே. நாம் தினம் தினம் ஏதோ ஒன்றை பெறுவதற்கும் ஏதோ ஒன்றை இழப்பதற்கும் காரணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அத்தனையும் தாண்டி நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். ஆனால் நல்லது செய்வதற்கு ஏன் துணிச்சல் இல்லாமல் அங்கு தயக்கம் காட்டுகிறாய்? நீ தொடர்ந்து என் வழிவந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையாக இருக்கும்போது நிச்சயம் உனக்கானது உன்னை தேடி வரத்தான் போகிறது. பிரிந்து சென்றதை பற்றி வருத்தப்படாதே. உன் பெருமகிழ்ச்சிக்கான களம் உன்னை வரவேற்க தயாராக இருக்கும்போது, உனக்கான வெற்றியை தருவது நானாக இருக்கும்போது நம்பிக்கையோடு உன் பயணத்தை செயல்படுத்தி கொண்டே இரு. வெற்றி என்னும் ஒன்றை உனக்காக தருவதற்கு இந்த தாய் நேர்மறையாக காத்துக்கொண்டு இருக்கின்றேன். உன் எண்ணத்தையும் செயலையும் துணிச்சலோடு அங்கு செயல்படுத்தி கொண்டே இரு என் தங்கமே. நீ நினைத்த காரியம் நினைத்தபடியே தான் நிறைவேறப் போகிறது. வெற்றி உன்வசமாக மாறும் தருணம் வந்து விட்டது. நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது பார். வெற்றி உன்வசம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.